ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் அண்ட் இன்னோவேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்டர்வியூ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஃபார் லூப். ஸோ இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பா இன்டர்வியூல கேட்குற கொஷின் தான். ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்றது என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார் லூப் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஏன் அப்படின்னா நெஸ்டட் ஃபார் லூப்புக்கு பேசிக்கா ஃபார் லூப் அப்படின்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போதுமே கேப்ஸில் கொடுங்க. ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது பேசிக்காக எனக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ மெயின் மெத்தட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இப்போதைக்கு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் என்ன மட்டும்தான் வரும், அந்த ஒரு ஸ்டார் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. இதே எனக்கு 3 ஸ்டார் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஸோ இதேவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 தடவை கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ 3 தடவை கொடுத்தேன் அப்படின்னாலுமே 3 வாட்டி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஆல்டர்னேட்டிவாக ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப்லேயே நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது நான் இதை 3 தடவை நான் ரிப்பீட் பண்ணாமல் ஏன் அப்படின்னா லூப் என்ற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி கொடுக்காம இதை வந்து லூப்புக்குள்ளே கொடுத்துருவோம். அதுக்கு ஃபார் அப்படின்ற கீவேர்ட் ஃபஸ்ட்டு நம்ம கொடுப்போம். ஃபார் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு 3 பேராமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நான் எனக்கு வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐ கண்டிஷன் வந்து எனக்கு லெஸ் தென் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் ஒரு தடவை எனக்கு ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெளியே கொடுக்காம இதுக்குள்ளே கொடுத்துடலாம். ஸோ லூப்புக்குள்ளே கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 தடவை ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதாங்க ஃபார் லூப். ஸோ எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் அது ரிப்பீட் ஆகுதுன்னா இந்த மாதிரி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் லூப்பில் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கொடுக்க வேணாம், அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன் சொல்லிட்டா போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகாமல் ஒரே லைன்லேயே எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த எல்என் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் எல்என் ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா 3 ஸ்டாரும் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் இன் பிட்வீன் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் கொடுத்து வித்தின் டபுள் கோட்ஸில் ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு தடவையுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பக்கத்தில் ஒரு எம்டி ஸ்பேஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். இப்போது ஒரு லைனில் எனக்கு 3 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாரி எனக்கு இன்னும் ஒரு 3 லைனில் பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இதே 3 ஸ்டாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவுட்புட் நமக்கு இப்போ வந்தது வந்து ஸ்டார் ஸ்டார் ஸ்டார். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இதே வந்து எனக்கு 4 தடவை வேணும் இல்லை 3 தடவை வேணும் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி லூப் வேணும் அப்படின்னா ஸோ இமேஜின் இது ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் எனக்கு இதே மாதிரி 3 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு ஃபார் லூப் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன கண்டிஷன் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார். ஸோ இங்கே நம்ம அதை சொல்லிடணும் இன்ட். ஸோ எத்தனை ரோ அப்படின்றதுக்காக 6ன்னு சொல்லி நான் வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோக்கு 1 எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட ரோ வந்து மொத்தம் 3 ரோ வேணும் இல்லைங்களா? ரோ 1, ரோ 2, ரோ 3. ஸோ அதனால் எங்கள் கண்டிஷன் வந்து 1ல் ஆரம்பித்து லெஸ் தென் ஈக்குவல் டு 3 வரைக்கும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செமிகாலன் ஒரு தடவையுமே எனக்கு ரோ வந்து 1லேயே இருக்கக்கூடாது, 2, 3ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு பிளாக் எழுதிக்கிறோம். ஸோ எனக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ரோக்காக தான் நம்ம இதை எடுத்தோம். ஸோ இது வந்து ரோ 1, இது வந்து ரோ 2, இது வந்து ரோ 3. அதுதாங்க இந்த லூப்பு. ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கான்செப்டை இங்கே இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார் லூப் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரோ 1 அப்படின்ற கண்டிஷன் இனிஷியலைசேஷன் பார்ப்பாங்க. ஸோ இப்போ 1 வந்து லெஸ் தென் 3யா கண்டிப்பாக கண்டிஷன் வந்து ட்ரூ.
கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இன்னர் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் ஃபார் லூப்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஐ வந்து 1 அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இந்த லூப் வந்து நான் ப்ரீவியஸ்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஆர் வேல்யூ 1 இருக்கும். ஸோ இனிஷியலாக ஆர் வந்து 1. ஸோ 1 வந்து லெஸ் தென் 3 அப்படின்ற கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூ தானேங்க. சப்போஸ் இஃப் இட் இஸ் ட்ரூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னர் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு ஐ வேல்யூ 1 இருக்கும். ஸோ 1 லெஸ் தென் 3ன்னு கேட்டால் கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐ வேல்யூ 2 ஆகும். ஸோ 2 வந்து லெஸ் தென் 3 அப்படின்ற கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அகெயின் இது பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து திருப்பியும் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் 2ல இருந்து 3 மாறும். ஸோ ஐ வேல்யூ 3. ஸோ 3 வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு 3ன்னு கேட்கும்போது கண்டிஷன் ட்ரூ. ஸோ இது பிரிண்ட் ஆகும். அகெயின் ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐ வந்து 4 ஆகிடும். 4 லெஸ் தென் 3ன்னு கேட்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ எப்போ இது ஃபால்ஸ் ஆகுதோ இந்த லூப்ல இருந்து இது வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு அடுத்த ஆர் வேல்யூ வந்து 2 மாறும். ஸோ அதேமாரி 2 மாறிட்டு இது அதேமாரி ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணால் நமக்கு எல்லாமே ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம லைனு அடுத்த லைனுக்கு நம்ம அனுப்பவே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லூப்பை விட்டு வெளியே வரும்போது இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ சிஸ் அவுட்டில் ஜஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்என்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபஸ்ட்டு R1 ரோ 1ல் இந்த 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் ஆகிடும். அகெயின் ஆர் வந்து 2 மாறும். ஸோ ரோ 2ன்னு சொல்லி அங்கே எனக்கு 3 ஸ்டார் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்தமாரி அடுத்த லைனில் எனக்கு இப்போது பிரிண்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள். ஸோ இதுதான் நெஸ்டட் ஃபார் லூப். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாரி கான்செப்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பீட்டடாக ஒரே விஷயம் வேணுன்றதுக்காக தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தாங்க நெஸ்டட் ஃபார் லூப். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.